லெபனானின் தற்காலிக யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு. சிரியாவில் ஆரம்பிக்கப்பட்ட உச்சக்கட்ட தாக்குதல்களும் அடுத்த கட்ட போரும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாக ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் விடுத்திருக்கக்கூடிய அறிவித்தல். நெட்டன்யாகுவின் அடுத்த கட்ட நகர்வுகளும் திட்டங்களும் வெற்றி பெறுமா? காசாவையும் ஈரானையும் நெட்டன்யாகுவினால் தனிமைப்படுத்த முடியுமா? காசாவின் யுத்தகலத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகள். லெபனானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிக்கும் போது நெட்டன்யாகு அவருடைய இலக்குகளை வெளியிட்டிருந்தார். நாங்கள் தெற்கு லெபனான் எல்லைகளில் இருந்து 10 கிலோமீட்டர் வரையில் ஊடுருவி இடையக மண்டலம் ஒன்றை உருவாக்கி ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக விரட்டி அடிப்போம் என நெட்டன்யாகு அவருடைய இலக்குகளை அறிவித்திருந்தார். இருப்பினும் நெட்டன்யாகுவினால் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருந்தது. ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சிப்பாய்களும் அதிகாரிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் வாகனங்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருந்தன. எனவே டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் வரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் நிலைத்திருக்க முடியாது என்பதனை அறிந்து கொண்ட நெட்டன்யாகு லெபனானிலே 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை அறிவித்தார். தன்னுடைய தோல்வியினை மறைப்பதற்காகவும் இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்காகவுமே நெட்டன்யாகு லெபனான் யுத்த களத்திலே தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை அறிவித்திருந்தார். மேலும் இவை தொடர்பாக பல முக்கியமான விடயங்களை நான் நேற்றைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரம் லெபனானின் போர் முனை தொடர்பாகவும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தொடர்பாகவும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. காசாவின் யுத்தகலம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதா? காசாவின் போர் முனைக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ள மாட்டார்களா என்கின்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான கேள்விகளும் சந்தேகங்களும் முன்வைக்கப்படுவதற்கான காரணம் அதிகளவானோர் லெபனானின் யுத்தகலம் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது என்று நினைப்பதே. லெபனானிலே யுத்தமானது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் இடையிலான போரானது முழுமையாக நிறைவடைந்து விட்டதாகவும் கருதுகின்றார்கள். அதே போன்று பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான காசாவின் போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு முனைகள் அனைத்தும் தங்களுடைய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்திவிட்டதாகவும் கருதுகின்றார்கள். இனி எஞ்சியிருப்பது காசாவின் யுத்தகலம் மாத்திரம்தான் என அதிகளவானோர் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த போரானது இன்னும் முடிவடையவே இல்லை. லெபனானில் ஏற்படுத்தப்பட்டிருப்பது 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்தமாகும். காசாவின் ஆரம்ப யுத்த காலத்திலே நெட்டன்யாகு எவ்வாறு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்தினாரோ அதே போன்றே தற்போது லெபனான் யுத்த காலத்திலும் நெட்டன்யாகு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தியுள்ளார். தெற்கு லெபனான் யுத்த களத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அடைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியை தொடர்ந்து நெட்டன்யாகு காய்களை வேறு விதமாக நகர்த்தி முன்னோக்கி செல்வதற்கு முயற்சி செய்கின்றார். இந்த போரின் சதுரங்க ஆட்டத்திலே நெட்டன்யாகுவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வியை தொடர்ந்து இந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்காக சதுரங்க ஆட்டத்தில் காய்களை வேறு விதமாக நெட்டன்யாகு நகர்த்தியுள்ளார். லெபனான் போர் முனையை துண்டிப்பதன் மூலமாக லெபனான் போர் முனையிலே தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாக காசாவின் போர் முனையை தனிமைப்படுத்த முடியும் என நெட்டன்யாகு திட்டமிட்டுள்ளார். லெபனானில் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை போன்று காசாவிலும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முடியும் என நெட்டன்யாகு எண்ணுகின்றார். இவ்வாறு காசாவிலே லெபனானை போன்று தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்தி இஸ்ரேலிய பணைய கைதிகளை முழுமையாக மீள பெற முடியும் என நெட்டன்யாகு நினைக்கின்றார். லெபனானிலே தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதனால் காசாவிலே ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளை முழுமையாக கைவிட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிபந்தனைகளுக்கு அமைவாக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு சம்மதிப்பார்கள் என நெட்டன்யாகு நினைக்கின்றார். அதே போன்று லெபனானிலே தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதனால் இதே போன்று காசாவிலும் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என பலஸ்தீனிய மக்கள் ஹமாஸ் மீது அழுத்தங்களை வழங்குவார்கள் என்றும் இந்த அழுத்தத்தின் காரணமாக ஹமாஸினுடைய தலைமைகள் காசாவிலும் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு சம்மதிப்பார்கள் என நெட்டன்யாகு நினைக்கின்றார். லெபனானிலே தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி லெபனான் போர் முனையை துண்டித்து விடுவதன் மூலம் டொனால்ட் ட்ரம்புடன் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க முடியும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினால் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்க முடியாது என்றும் நெட்டன்யாகு நினைக்கின்றார். லெபனான் போர் முனையை துண்டிப்பதன் மூலமாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரை துண்டிப்பதன் மூலமாக காசாவின் போர் முனையையும் ஈரானையும் முழுமையாக தனிமைப்படுத்த முடியும் என்றும் நெட்டன்யாகு நினைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இவை அனைத்தும் நெட்டன்யாகுவின் திட்டங்களும் கணக்கீடுகளும் சமன்பாடுகளும் ஆகும். இந்த சதுரங்க ஆட்டத்திலே புதிய சமன்பாடுகளுடன் சில நகர்வுகளை நெட்டன்யாகு மேற்கொண்டுள்ளார். தற்போதைய தோல்விகளை மறைத்து ஆட்டத்தினை மாற்றுவதற்காகவே இந்த சதுரங்க ஆட்டத்தில் நெட்டன்யாகு வேறு விதமாக காய்களை நகர்த்தியுள்ளார். இனி நெட்டன்யாகுவினால் நகர்த்தப்பட்ட இந்த காய்களை துண்டிப்பதற்காகவும் ஆட்டத்தினை மாற்றுவதற்காக நெட்டன்யாகு மேற்கொண்டிருந்த காய் நகர்த்தல்களை
முழுமையாக துண்டிப்பதற்காகவும் பலஸ்தீனிய எதிர்ப்பு மேனே எதிர்ப்பு குழுக்களும் ஒன்றிணைந்து காய்களை நகர்த்த வேண்டும். ஆட்டத்தை மாற்றக்கூடிய நெட்டன்யாகுவின் இந்த வித்தியாசமான காய் நகர்த்தலை சவாலாக எடுத்துக்கொண்டு எதிர்ப்பு குழுக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து இவற்றினை முறியடிப்பதற்கான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த போரினுடைய சதுரங்க ஆட்டத்தினை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போரானது இன்னும் முடிவடையவில்லை என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு நெட்டன்யாகுவின் இந்த புதிய காய் நகர்த்தல்களும் கணக்கீடுகளும் சமன்பாடுகளும் யுத்த களத்தில் வெற்றி பெறுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. ஏனென்றால் நேற்றைய தினமே ஹமாஸ் தரப்பினர் தெளிவான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளாகவே காணப்படுகின்றது. எக்காரணம் கொண்டும் நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் ஹமாஸினுடைய தலைமைகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் காசாவிலே ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்வதற்கும் ஹமாஸ் தரப்பினர் விரும்பவில்லை என்பதனையும் தெளிவாக அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் லெபனானில் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறியுள்ளது. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்ஜபில் பிரதேசத்தினுடைய எல்லை புறங்களில் பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதே போன்று இன்று காலை தெற்கு லெபனானினுடைய எல்லை கிராமமான வஸ்ஸானி கிராமத்தினுடைய எல்லை பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த பீரங்கி தாக்குதல்களினால் 2 லெபனான் பொதுமக்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மர்கபா பிரதேசத்திலே வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலினால் 2 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை தைபா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட பீரங்கி தாக்குதல்களில் 3 லெபனான் பொதுமக்கள் படுகாயமடைந்திருப்பதாக லெபனான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கிராமங்களுக்குள் லெபனான் பொதுமக்கள் நுழையக்கூடாது என்பதற்காகவே இந்த பீரங்கி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்று மாலை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் அதனுடைய போர் விமானங்களையும் ட்ரோன்களையும் செலுத்தியிருந்தது. அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் மேற்கு கலிலே பிரதேசத்தினை இலக்கு வைத்து உளவு ட்ரோன்களையும் பறக்க விட்டிருந்தார்கள். இந்த உளவு ட்ரோனுக்கு எதிராக ஐண்டோம் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. எனவே லெபனானின் இந்த தற்காலிக யுத்த நிறுத்தம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது என மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் ஜெருசலத்தை தலைமையாக கொண்ட பலஸ்தீனிய தேசத்திற்கு ஆதரவாகவும் தொடர்ச்சியாக களத்திலே இருப்பதாகவும் எல்லா விதமான ஆதரவுகளை வழங்குவதாகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அடுத்து லெபனானிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தியதாக அறிவித்த ஜோ பைடன் 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான 680 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுதங்களை வழங்கியுள்ளார். கட்டிடங்களை இலக்கு வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் வெடிகுண்டுகளையும் பங்கபஸ்டர் வெடிகுண்டுகளையுமே வழங்கியிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் ஜோ பைடன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான 2 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து இன்றைய தினம் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினுடைய தலைமை ஆதாரங்கள் அல் அக்பர் ஊடகத்திடம் மிக முக்கியமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். லெபனானில் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் கட்டுப்பட போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஈராக்கிய நிலைகள் மீதான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள். எனவே இந்த தாக்குதல்களை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எதிராகவும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினுடைய தலைமை ஆதாரங்கள் தெரிவித்திருப்பதாக அல் அக்பர் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. இதே போன்று யமன் ஹவுதி ராணுவத்தினரும் செங்கடல் பிரதேசத்திலே அவர்களுடைய முற்றுகையினை தொடர்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மீண்டும் களமிறக்கப்பட்டால் அந்த போர்க்கப்பல்களை துரத்தி அடிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவே யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு லெபனானில் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு லெபனான் போர் முனையை துண்டித்துவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்க மாட்டார்கள் என நெட்டன்யாஹூ நினைப்பாராக இருந்தால் அது அவருடைய முட்டாள்தனத்தை எடுத்து காட்டுகின்றது. உண்மையில் நெட்டன்யாஹூவும் டொனால்ட் ட்ரம்பும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை ஆரம்பிப்பார்களாக இருந்தால் அந்த புள்ளியில் இருந்து இந்த போரானது மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராகவும் மாறிவிடும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்பு குழுக்களும் ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தாக்குதல்களை தொடரத்தான் போகின்றார்கள். அடுத்து லெபனான் யுத்த களத்திலே தற்போது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் களத்திலே நெட்டன்யாஹூவுக்கு எதிரான எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களும் நெட்டன்யாஹூவுக்கு எதிரான எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றார்கள். நேற்றைய தினமும் டெல் அவீவ் பிரதேசத்திலே நெட்டன்யாஹூவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்களும் இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். லெபனானிலே ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் அதே போன்று காசாவிலே ஹமாசுடன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி ஹமாஸின் நிபந்தனைகளுக்கு அமைவாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களும் அரசியல் தலைமைகளும் நெட்டன்யாஹூ
நெட்டன்யாஹுவுக்கு எதிரான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். எனவே இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தியதற்கு பிறகு எதிர்ப்பு குழுக்கள் தீர்க்கமான முடிவை எடுப்பார்கள். மேலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஒரு முடிவையும், யமன் ஹவுதி ராணுவத்தினர் இன்னும் ஒரு முடிவையும், ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் இன்னும் ஒரு முடிவையும், ஈரானிய தரப்பினர் இன்னும் ஒரு முடிவையும், பலஸ்தீனிய போராளிகள் இன்னும் ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார்கள். அனைத்து எதிர்ப்பு அச்சுக்களும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த கலந்துரையாடல்களை மேற்கொண்டே ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பார்கள். எனவே இதுதான் இந்த யுத்த காலத்தினுடைய தன்மை என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றினை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாக தேவையற்ற சந்தேகங்களையும் தேவையற்ற கேள்விகளையும் தவிர்த்து கொள்ள முடியும். காசாவின் யுத்த களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் 30க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களிலே 70க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இன்னும் காசாவின் யுத்த களத்தில் களமிறக்கப்படவில்லை. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருந்த அனைத்து படைகளுக்கும் 2 மாத ஓய்வு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் காசாவின் யுத்த களத்தில் மேலதிகமாக இன்னும் 4 படைப்பிரிவுகள் களமிறக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றன. அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஆஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இயந்திர துப்பாக்கிகள் மூலமாகவும் RPG ஏவுகணை மூலமாகவும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதிலே 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து அல்-கஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து நெட்சரின் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் கட்டளை தளங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ரஃபாவின் யுத்த களத்திலே உமர் அல் காசிம் படையினர் ஜெனினா பிரதேசத்தில் களமிறங்கி ஆஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே ஒரு தரமான பொறியொன்றினை வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த களத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். லெபனானில் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட 2 மணித்தியாலங்களுக்குள் சிரியாவிலே அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆதரவு கூலிப்படைகளும் இவர்களுடைய ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழுக்களும் ஒன்றிணைந்து சிரியாவின் அலப்போ பிரதேசத்தை இலக்கு வைத்து ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். சிரியாவின் அலப்போ பிரதேசத்தை இலக்கு வைத்து ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே உளவு தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதைத் தொடர்ந்துதான் சிரியாவின் அரசு அரபு இராணுவமும் ரஷ்ய இராணுவமும் ஒன்றிணைந்து சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலும் இதிலி பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் தான் லெபனானில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் பயங்கரவாத குழுக்கள் ஒன்றிணைந்து அலப்போவின் மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது சிரியாவின் இதிலி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய HTS என்கின்ற பயங்கரவாத குழுவே இந்த ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதிலி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளும் ஒன்றிணைந்த ஒரு கலவையாகவே இந்த HTS பயங்கரவாத குழு காணப்படுகின்றது. மேலும் துருக்கியினுடைய கூலிப்படைகளும் STS பயங்கரவாத குழுவிலே காணப்படுகின்றார்கள். லெபனான் யுத்த களத்தில் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இந்த STS பயங்கரவாதிகள் ஹீப்ரு மொழியிலே நெட்டன்யாஹுவுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை படுகொலை செய்ததற்காகவும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ் ராணுவ தலைமைகளை படுகொலை செய்ததற்காகவும் இந்த STS பயங்கரவாதிகள் நெட்டன்யாஹுவுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த STS பயங்கரவாதிகள் சிரியாவிலே இருக்கக்கூடிய சன்னி ஷியா மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சிரியாவில் உள்ள பொதுமக்களுக்கு எதிராக தற்கொலை பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுக்கும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளுக்கும் இந்த பயங்கரவாதிகளின் கூட்டு கலவையாக இருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகளுக்கும் மருத்துவ உதவிகளை நாங்கள் முழுமையாக வழங்கியுள்ளோம் என்றும் அவர்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை நாங்கள் வழங்கியுள்ளோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் அல் ஜசீரா ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போது தெரிவித்திருந்தார். எனவே தற்போது இந்த பயங்கரவாத குழுக்கள் ஒன்றிணைந்து அலப்போவின் மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து சிரியாவின் அரசு அரபு இராணுவமும் ரஷ்யாவுடைய படைகளும் ஒன்றிணைந்து உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 100க்கும் அதிகமான STS பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய பல தலைமைகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சிரியாவின் அரசு இராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு நேற்றிரவு ஈரானின் IRGC குதுஸ் படையினரும் களமிறங்கியுள்ளார்கள். அலப்போவின் மேற்கு பிரதேசத்திலே இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். தற்போதும் குறித்த பிரதேசத்திலே உச்சக்கட்ட மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.